என்ன துண்ண? Actually today my lunch was நிறுத்து. என்ன சொல்ற? 5 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபாய் பிரியாணியா? இப்படி இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே உள்ளார போக வேண்டியதான் ஒவ்வொருத்தர. அவ்வளோ பெரிய மாலு பா. அப்படியே இந்த வழியாக நம்ம போகலாம். இவனுங்க வேற இந்த பீஸ்ட் படத்தில் வர மாதிரி இவனுங்க காரை நடுமால நிப்பாட்டி வச்சுட்டுக்கிறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கான கடை இருக்குது. சப்வே, ரோஸ்டிக்ஸு, பர்கர் கிங்கு. பர்கர் கிங்கில் இது பர்கர் கிங். ரோஸ்டிக்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, கேஎஃப்சி தான் இந்த உள்ள ரோஸ்டிக்ஸ்னு பேர் மாற்றி வச்சுக்கிறாங்க. அண்டு மை பாக்ஸ்னு ஒரு சூஷி ஷாப்பு, எஸ்என்னு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த சூஷி, செரிகியூ, ஜூஸு. என்னது அது மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட்டு 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப மோசம். இந்த பர்கர் கிங்கில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்பர் 2461 நம்மளோட ஆர்டர் வந்துருச்சு. ஸோ விங்ஸு அண்டு பர்கர், ஸ்பைசி ஒரிஜினல் பர்கர், ஜூஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் செக்ஷனுக்கு போயாச்சு. அந்த பக்கத்து செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஷூ கடை இருந்துச்சு. அது யூனிசெக்ஸு, பாய்ஸும் இருக்குது, கேர்ள்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர். இந்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் கடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், டாப் டு பாட்டம். இந்த ஸ்னோவில் விளையாடுறது, சம்மரில் விளையாடுறது, எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ் இது இருக்கும். இது டின்னர்னு ஏதோ ஒரு புது கடை திறந்துக்கிறாங்க, அதுன்னு தெரியல. இது ஒரு தொப்பி கடை. அந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும், ஒரு பொண்ணு தொப்பி போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் இது விளையாடுற மாதிரி சின்னதாக ஒரு கடை இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு மால்லே ஹைலைட்டான இதுதான். இது வந்து ஒரு விஆர் ஜோனு. விஆர் ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஆர் கேம்ஸ் இருக்கும். நான் கூட 2-3 தாட்டி போன வருஷம், முந்தின வருஷத்தெல்லாம் கார் டிரைவிங்க்கு, பைக் டிரைவிங்க்கு அதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு வகையில் சூப்பராக தான் இருக்கும். என்ன அது போட்டுட்டு கண்ணில் இருக்கும்போது தான் அது ஒரு மாதிரி கண்ணில் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். மற்றபடி இந்த விஆர் கேம்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது பாருங்கள், கேஜிஎஃப்ல வருமே அந்த கன்லாம் இருக்குது. இன்னும் நிறையா விஆர் கேம்ஸ் இருக்குங்க. அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரூஃபாக இருக்குது. இது வந்து காரின்னு ஒரு கடை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கிற கடை தான். கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்லிப்பர்ஸு, ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். மீன் தொட்டிலாம் இருக்குது. கிட்ஸ்க்கு வந்து விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அப்படி வச்சுக்கிறாங்க. அந்த காரி கடை வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஐட்டம்ஸு, கேர்ள்ஸ் ஹேண்ட்பேகு, ஸ்கூல் பேகு, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பாய்ஸ் இது உள்ளார ரேராக தான் கிடைக்கும். மேபி ஷூஸ், பூட்ஸ் அது மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் ஷாப்பு. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ கிட்ஸு பற்றி விளையாடுறது நினைக்கிறேன். ஏதோ புதுசாக தருவாங்க. ஸ்டத்தோ ஐயோ தெரில. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பு மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது. இது சின்னதாக ஒரு பொம்மை கடை லைனரில் போடுவாங்க. இந்த ஃபெமிலியா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்டேஷனரி ஷாப்பு, நல்ல பல்கான ஸ்டேஷனரி ஷாப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ், ஆல் தி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கிற ஒரே இடம் இந்த டிஎன்எஸ் மட்டும்தான் இந்த ரஷ்யாலேயே. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீனோ தியேட்டர் நட இருக்குது. இந்த கீனோ தியேட்டருங்கிறது வேறு எதுவும் இல்லை, சினிமா தியேட்டர் தான். மால்னாலே தியேட்டர் இல்லாமல் இல்லையா சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு தாட்டி கூட நான் ஒரு படத்தை கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் இதில் ஏதோ ஒரு 5 ரஷ்யன் படம் ஓடுது, 2 அனிமேஷன் படம், ஏதோ ஒரு 2 ஆக்ஷன் படம், அது மாதிரி ஓடுது. அங்கே உள்ள போய் பார்க்கலாம். உள்ளே போய் கொஞ்சம் பேர் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்க. இது ஏதோ கிட்ஸ் விளையாடுற கேம்னு நினைக்கிறேன். இருங்க, அட ஏங்க இது டெம்பிள் ரன்னுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பிள் ரன்லாம் எவ்வளோ டிமாண்டில் இருந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாரும் ஆண்ட்ராய்டில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் இந்த டெம்பிள் ரன் கேம் தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் கூட எங்கள் அக்கா கூட அந்த டெம்பிள் ரன் கேம் தான் எங்கள் அக்கா ஃபோனில் நான் அடிக்கடி அக்கா லீவுக்கு வந்தால் நான் அந்த ஃபோன் வச்சு விளையாண்டுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜுவல்லரி கடை, காஃபி ஷாப்பு, அப்புறம் ஃபோட்டோ மார்ட்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபோட்டோ கடை ஒன்று இருக்குது. அப்படியே வாங்க பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கலாம். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மடி உமன்ஸ் கடை தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்ஸ் கடை. பட் இது கிட்ஸ் வந்து டாய் ஷாப்புன்னு சொல்லலாம். வாங்க இதை உள்ள போய் நான் காமிக்கிறேன். கிட்ஸுக்கு தேவையான எல்லா டாய்ஸ், இந்த ஸ்டேஷனரி ஷாப்ஸ் எல்லாமே கிட்ஸ் யூஸ் பண்ணுறதா தான் இருக்குது. ஒரு சில பெரியவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் இருக்குது. அது பாருங்கள், கிட்ஸுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷனாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், இந்த கிட்டத்தட்ட ஒரு பொம்மைக்குன்னே ஒரு செக்ஷனு, ஒரு பெரிய செக்ஷன், இந்த பார்பி டாலுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷனு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு தனித்தனி செக்ஷன். எல்லா கிட்ஸுக்கும் எல்லா விதமான கிட்ஸுக்கு அட்ராக்ஷன் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு இது சொல்லிட்டு இது பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு டிராயிங்க்குன்னு ஒரு செக்ஷனுக்கு பெருசாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வாங்கிறதுக்கு இல்லை, நம்ம அப்படியே வாங்க
நம்ம மாலுக்கு விட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனால், ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோரை தான் சொல்கிறேன். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோரு. ஸோ வாங்க நம்ம இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி சைடு இந்த இறந்து போன ராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உலக போரில். ஸோ அவங்க ஃபோட்டோலாம் ஒரு மெமரிஸாக இங்கே வச்சுக்கிறாங்க. சரி, இந்த நாட்டுக்காரங்க பார்த்தீங்களா இன்னும் இந்த ஆர்மி மேன்ஸ் நல்லா வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இந்த ஜிஜே கடைன்னு ஒரு இருக்குது. இந்த ஜிஜே கடையில் தான் என் அக்கா பாப்பாவுக்கு போய் நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன். ஸோ வாங்க உள்ளே போய், நான் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்து வச்சிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் எடுக்கணும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். வந்தோம், பர்ச்சேஸை முடிச்சிட்டோம், போய்கிட்டே இருக்கிறோம். ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. அப்படியே வாங்க மாலை விட்டு கிளம்புறது தான் பாக்கி. அப்படியே பொறுமையாக நம்மளும் மாலை விட்டு இப்போ நான் கிளம்ப போகிறேன். இங்கே மோடின்னு ஒரு கடை இருக்குது பாருங்க. இந்த கடைக்குள்ளே போனால் கிட்ஸுக்கு பிடிச்ச எல்லா விதமான பொம்மைகளும் இங்கே இருக்கும். எல்லா விதமான பொம்மைகள், வெரைட்டியான பொம்மைகள், கேர்ள்ஸ் ஐட்டம், கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸு எல்லாமே. இங்கே ஒருத்தங்கடா கிட்ஸுக்கு கடையில் பீர் பாட்டில் வச்சுக்கிறாங்க பார்த்தாங்க. பீர் வேலை ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக கீழே கொட்டினா என்னடா உழுவலன்னு பார்த்தா இது வெறும் டிசைனுங்க. வேணா பாருங்களேன், நான் கை கூட விட்டு காமிக்கிறேன் பாருங்க. வெறும் பீருங்கிற மாதிரி ஒரு டிசைன் தான். கப்பு சூப்பராக இருக்குல்ல, செம்ம டெக்னாலஜியா. ஒரு வழியாக நம்மளோட பர்ச்சேசிங்லாம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக இந்த மாலை விட்டு நம்ம கிளம்புறோம். வெளியில் வச்சுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்துட்டு இருப்போம். தூரத்தில் தெரியுதுங்களே, அதான் யோல்கா மால். அங்கேருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. நம்ம பிளாட்டுக்கு லாக் பண்ணிட்டு போகிறோம். மாட்டுக்கு என்ன பண்ணி இது சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை. இன்னும் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து அந்த கோபுரம் மாதிரி தெரியுதுங்களா, அந்த கோபுரம் மாதிரி தடந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தால் நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 கிலோமீட்டர் நடந்துருப்பேன். லாஸ்ட்டாக ஒரு டைம் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வழியா இந்த கோபுரத்துக்கிட்ட வந்தாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியல. இங்கேருந்து ஏறி போட்டா சரி. தூரத்தில் இந்த முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, அதுதான் சர்ச்சு. ஃபஸ்ட் இயர்லேருந்துங்க அடிக்கடி போயிருக்கிறேன் மன நிம்மதிக்கு. மாத்திரம் வாங்கிட்டு போகலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். 50 ரூபாய்க்கு கேட்குறா. சி, ஒன்று பாப்கார்ன் 200 ரூபாய்க்கு கேட்குறா. எதுக்கு இதை பார்த்தீங்கன்னா போட்டிங்கு, சம்மரான போட்டிங் சொல்கிறாங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, அந்த 6 வருஷத்தில் நான் ஒரு தாட்டி கூட போட்டிங் போனதே இல்லை. தண்ணியில் கண்டமா என்னன்னு தெரியல, டைமும் எனக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு, ராம் அப்படின்னு தானே போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது ராம் கிடையாது, இது ஆக்சுவலாக ரஷ்யாவில் மே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது மிரர்லேருந்து பார்க்கறதுனால அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த ஸ்டாருக்குள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் வாங்க. ஸோ அப்படியே திருப்பி பார்த்தா 9th மே, அதாவது இது ரஷ்யாவில் மே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் லாங்குவேஜில் போட்டுக்கிறாங்க. அது மிரர் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க நமக்கு ராமன்னு தெரியுது. பார்த்தீங்களா, இந்த வயசுல இந்த வாண்டு பசங்க எல்லாமே டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதில் லைசன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னு கூட தெரியல. பாரு பாரு, இப்படியே ஆக்சிடென்ட் பண்ணுறான். இவெல்லாம் எங்கிட்ட ஃபியூச்சர் லைசன்ஸ் நம்ம மேலே இது ஏற்றிட போடுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெஸ் ஆகிற வேண்டியதான். இங்கே ஆஹா, பேட்ட படத்தில் வர மாதிரியே ஒரு சிலை இருக்குது. நல்லா பாருங்க, இந்த சிலையை நீங்கள் பேட்ட படத்தில் பார்த்துருப்பீங்களே. இது இங்கே இருக்கே, இதுதான் தேட்டர்னு படம் பார்க்குற தேட்டர் நடக்க ஆகிடுங்க. இந்த மேடை நாடகம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே தேட்டரில், நம்மள கூத்து பட்டுற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஊரில் இந்த தேட்டர் நாடகத்துக்காகவே வச்சுக்கிற ஒரு தேட்டர். நீங்கள் மெஸ்ஸில் பார்த்து கூட அந்த மேஜிக் ஷோ மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தேட்டர் இருக்குது.
இந்த தேட்டர் ஒன்று மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ அந்த தேட்டரில் தான் எங்களுக்கு கிராஜுவேஷன்லாம் நடந்துச்சு. இன்னும் பாருங்கள், இந்த தேட்டர் கல்ச்சர் வந்து இன்னும் இந்த ஊரில் இந்த நாட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து என்னென்ன நாடகம் போட போகிறாங்கன்னு போஸ்ட்டு கூட முற்பட ரிசர்வேஷன், கிட்டத்தட்ட படத்துக்கு எப்படி ரிசர்வேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஊர் மேடை நாடகங்களுக்கும் தேட்டர் ரிசர்வேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு வேணும். இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாட்டேங்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மேடை நாடகத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்தால் நல்லாயிருக்கும். அங்கே வர பாப்கார்ன் நிற்கிறது பார்க்குறாரு, அவர் 200 ரூபா தான் சொல்லுவார். நம்ம பாட்டுக்கு நம்ம வேண்டிய பார்த்துட்டு இருக்கலாம். வெயில் கொஞ்சம் இறங்கிருச்சுரா சாமி. அப்போ என்ன ஒரு அறிவு, எனக்கு இந்த இடத்துல வீடியோ இருக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடிவு இருக்குல்ல. அழகாக இருக்கு பேக்ரவுண்ட், இந்த பூக்கள் நம்ம சீசனுக்காகவே இந்த பூக்கெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள், என்ன அழகாக இருக்கு. சரி, அங்கே வேறு ஒரு கப்புள்ஸ் போட்டு எடுக்கிறாங்க, நான் அவங்க எடுத்து தான் பண்ணேன். அப்படியே போகலாம். நமக்கு வேறு அடிக்கடி பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டே வருது. இது என்ன கேம்னு தெரியலையே, ஏதோ ரஷ்யன் கேம் போட்டேன். இங்கே இருக்கிற சிலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சுக்கிறாங்க. இது எப்படி கையில் செதுக்கியிருப்பாங்களா இல்லை எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த துணியோட மடிப்பு, அந்த பேண்ட் மடிப்பு, அந்த ஷூவில் இருக்கிற அந்த மடிப்பு அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ராட்டினம் இதுவும் அதே மாதிரி தான், போட்டிங் மாதிரி தான். ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்துருக்குறேன், ஆனால் ஒரு தாட்டி கூட இந்த ராட்டினம் பண்ணலாம் வரணுதே இல்லை. இது பொம்மை கடை. இங்கே தான் நேற்று ஒரு பொம்மை வாங்கினேன் பாப்பாவுக்கு, அதாவது என் தான் பொண்ணுக்கு. நான் சொன்னேன் யாராவது வந்துருச்சு பாருங்க. ஒன்று அம்பு தூக்கி போடுறது பலூன் மேலே கரெக்டாக கிடச்சேன். இதற்கு ஏதாவது ஒரு பலூன் கிடைக்கும். இது வளையத்துக்களை கட்ட போடுறது. இது கன் ஷூட்டிங்கு, ஒரு கன் ஷூட்டிங்க்கு 600 ரூபா வாங்குறாங்க. இது ஃபேஷியல் ஸ்டிக்கரு, கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது. அது ஒன்று. இந்த ராட்டினத்தை தான் போனதே இல்லை, போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. ஐயோ 1000 ரூபாப்பா சாமி, 1000 ரூபா கேட்குறாங்க. நான் இந்தியா வந்து தனியாக போயிருக்கிறேன், இல்லாட்டி அடுத்த வருஷம் இதுக்காகவே 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ தான் பர்ச்சேசிங் போயிட்டு இருக்குது, பர்ச்சேசிங் ஏற்ற மாதிரி தான் செலவு இருக்குது. அடுத்து இப்போது ஹாஸ்டல் தான் போயிடும். பேட்ரி வேறு 3% தான் இருக்குது. மறுபடியும் நாளைக்கு vlog கண்டினியூ பண்ணோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். भाई कैसे इतना? अरे बाप रे, अरे उधर भी, उधर भी, उधर भी, अरे बाप रे, बना लो for you. Everybody crossing the border without passport. See bro, thank you. तो काका है रे. और फिनिश्ड. भाई कहाँ से आए? See there, from there too. And they are sitting on that. From that side too. Sitting on the lap, कहाँ भाई? See, everyone is sitting there. Huh? Woo! Woo! This will be uploaded in YouTube, bro. हाँ, डाल दो भाई. डाल दो. अच्छा था भाई. भाई इधर से उधर